Hello friends, welcome to Powerful Learning. In this video, ICT Learnathon Microsoft Azure course badges and trophies எப்படி access பண்ணலாம். நீங்கள் 16 மாடியூல்ஸும் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் AI சேலஞ்சோட வவுச்சரை எப்படி நீங்கள் வின் பண்ணலாம், அதோட ப்ரொசீஜர் என்னன்னு தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பவர்ஃபுல் மீடியா அஃபிஷியல்ங்கிற இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் பண்ணலாம். அதுக்கான லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். யுடெமி வழங்குகிற ஹை ரேட்டட் ஃப்ரீ கோர்ஸை டெய்லியுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வேண்டிய கோர்ஸ் வந்துட்டு நான் டெய்லியுமே உங்களோட சஜஷன்ஸ் படி அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. ICT Learnathonோடைய Qlik, MathWorks, Microsoft Prime 5C, Cisco and Vmware இது எல்லா கோர்ஸுக்குமே வந்துட்டு நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி கிளியராக வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் தரேன். ஸோ ஈச் கோர்ஸ்க்கும் நம்ம செப்பரேட்டான லிங்க்கில் போய் தான் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் MathWorks சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணணும், Vmware பேட்ஜ் எப்படி அப்ளை பண்ணணும், வெரிஃபிகேஷனுக்காக உங்களோட சர்டிஃபிகேட்டை எப்படி ICTயில் அப்லோட் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதையும் போய் பாருங்கள். இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் அசூரோடைய பேட்ஜஸ் அண்ட் ட்ராஃபீஸை எப்படி ஆக்சஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் உங்களோட சேலஞ்ச் பேஜுக்கு லாகின் பண்ணி போய்க்கோங்க. உங்கள் சேலஞ்ச் பேஜுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டாப் கார்னரில் உங்களோட ஐக்கன் இருக்கும். ஸோ அந்த ஐக்கன் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல், செலெக்ஷன்ஸ், சேலஞ்சஸ். இந்த 3 ஆப்ஷனில் நீங்கள் கலெக்ஷனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த பேஜில் வந்துட்டு நீங்கள் அச்சீவ்மெண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அச்சீவ்மெண்ட்ஸ் வந்துட்டு செட்டிங்ஸ்க்கு மேலே தான் இருக்கும். ஸோ இங்கே தான் நீங்கள் 16 மாடியூல்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அதோட எல்லா பேட்ஜஸ் அண்ட் ட்ராஃபீஸும் ஷோ ஆகும். ஸோ இந்த நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ICTயில் வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். இதுவரையும் அவங்க சர்டிஃபிகேட்டுக்குன்னு தனியாக மைக்ரோசாஃப்ட்க்கு ஃபார்மேட் சொல்ல. ஸோ நீங்கள் இதையவே அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வவுச்சர் எப்படி ஃப்ரீயாக கிளைம் பண்ணுறதுங்கிற ப்ரொசீஜர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரே ஒரு ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கரெக்டாக வந்துட்டு எல்லா 16 மாடியூல்ஸும் கம்பல்சரி பண்ணி முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஆகஸ்ட் 1லேருந்து 30க்குள்ளே இந்த கோர்ஸ் முடிச்சிருக்காங்களோ அவங்கெல்லாம் மட்டும்தான் எலிஜிபிள். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒவ்வொரு என்ட்ரிஸும் வந்துட்டு அவங்க வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த வவுச்சர் கிடைக்கும். ஸோ இந்த வெப்சைட்க்கான லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இதுக்குள்ளே போனீங்கன்னா ஃப்ரீ மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷன் வவுச்சரை வந்துட்டு நம்ம கிடைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு நியூ இந்தியா லேர்னத்தான் 2021 மைக்ரோசாஃப்டோட வவுச்சர் கிளைம் வெப்சைட் தான். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் 16 மாடியூல்ஸ் முடித்து சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு லிங்க்டின்ல அதை ஷேர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் AI ஸ்கில் அசஸ்மெண்ட் வந்துட்டு நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்துட்டு உங்களோட காலேஜ் வந்துட்டு உங்களுக்கு இந்த அசஸ்மெண்ட் லிங்க் அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட தான் இது கேட்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வவுச்சர் வந்துட்டு எப்படி நம்ம அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இதுதான் 4th ஸ்டெப். பார்த்திங்கன்னா உங்களோட லிங்க்டின் URL பேஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. பின்ன இமெயில், மொபைல் நம்பர், பின்ன அட்ரஸ் இதெல்லாம் ரியலாகவே கொடுத்துக்கோங்க. பின்ன பின்கோடு இதெல்லாம் தப்பு இல்லாமல் கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக அக்ரி பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துருக்கிற இமெயில், மொபைல் நம்பர்லாம் ஆக்டிவாக இருக்கா, நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களான்னு பார்த்து கொடுங்க. இப்போ நம்ம சாம்பிள் கோட் எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த சாம்பிள் கோட்லாம் வந்துட்டு நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பேட்ஜஸ் பேஜ்லேயே வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா கோட் சாம்பிள்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கோட் சாம்பிள்ஸ் வந்துட்டு லாஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் தான். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ன்னு 2 இருக்கும். ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு GitHub, Microsoft 365 அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் C, Python, JavaScriptனு நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் போய் படிச்சுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு அந்த SAPI
சாம்பிள் அப்ளிகேஷன் தான் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா C++ஓட அப்ளிகேஷன் தான். ஸோ இது கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு GitHubல போய் அந்த கோட் ஃபெச் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லாட்டி நீங்கள் வந்து ஜிப் ஃபைலாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக படிச்சுட்டே போகலாம். தேங்க்யூ காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸ் ஆர் டவுட் ஏதோ இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள்.